ஆர்கே நகர் இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதியில் பரப்புரை மேற்கொண்டு வரும் பொன் ராதாகிருஷ்ணன் நேரலையை பார்க்கலாம். கடல் கடந்தும் போய் வள்ளுவத்தை பரப்பக்கூடியவராக இருக்கக்கூடியவர் தருண் விஜய் அவர்கள். அவருடைய வார்த்தை, அவர் சொல்ற நான் பயன்படுத்திய வார்த்தை தவறாக திரிக்கப்பட்டிருக்கிறது, அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். இதை நாம புரிஞ்சுக்கணும். அவர் பேசின விஷயங்கள் வெளிநாட்டு சம்பந்தமாட்டு உள்ள விஷயங்கள் பேசும்போது உதாரணமா சொல்றாரு, நாங்கள் எல்லாம் சேர்ந்து நாங்கள் இருக்கின்றோம், எல்லா மக்களும் சேர்ந்து நாங்கள் இருக்கின்றோம். இந்த கருப்பு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்குது, என்ன நாம தான் கருப்பு அப்படின்னு. கருப்பு தான் ஏன் இந்தியாவுடைய கலரு, கருப்பு தான் இந்தியாவுடைய கலரு. ஓஹோ, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தான் கொஞ்சம் பேர் கருப்பா இருக்கான்னு சொன்னா, அவர் தருண் விஜய் சொல்லி இருக்கக்கூடிய உதாரணத்தை சொல்றேன். அந்த காலத்திலிருந்து வணங்கப்படக்கூடிய கடவுள்ல மகாவிஷ்ணு கருப்பு. அவருடைய அவதாரமாக குஜராத்தில் ஆட்சி செய்தவர், துவாரகால பிறந்தவர், யாதவ குலத்தில் பிறந்தவர். இன்றைக்கு இந்து சமுதாயம் உலகம் முழுக்க வணங்கிட்டு இருக்கக்கூடியது. அவரு கருப்பு. இன்னைக்கு குஜராத்தில் போனீங்கன்னு சொன்னா அங்க ஏராளமான பேர் கருப்புல இருந்துகிட்டு இருக்கிறாங்க. உத்தரப்பிரதேசத்தில் போனா கருப்பு, ஒரிசால போனா கருப்பு, மகாராஷ்டிரால போனா கருப்பு. என்ன கருப்பு? நாம எல்லாம் ஒண்ணுதான். வார்த்தை பிரயோகப்படுத்தினதுல ஏதோ தவறு நடந்திருக்குன்னு அவரே மன்னிப்பு கேட்டுக்கிறார். இதோட நம்ம விடணும். இப்ப நான் கருப்புங்கிறதுல நான் பெருமைப்படுறேன். நான் வெள்ளை, எங்க குடும்பத்தில் நிறைய பேர் வெள்ளை. இந்த வெள்ளைக்கு இருக்கக்கூடிய மரியாதை, ஏன் எங்க அப்பா அவரும் வெள்ளை, நான் கருப்பா இருக்கையில எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஏன் மக்கள்ல நான் ஒருத்தர். அவர் ஒன்னும் வெள்ளைக்காரனுக்கு அந்த ரூபம் கிடையாது, இங்க உள்ள வெள்ளை தான். இருந்தாலும் கூட நாமெல்லாம் ஒண்ணு. இதுல என்னத்த வித்தியாசம் இருக்குது? எடை, அந்த எடையை வைத்து கணிக்க பார்க்கிறாங்க. மக்கள் வந்து அதுக்கு சரியான பதிலை கொடுக்க தயாரா இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்றேன். யாரு? அது ஏற்கனவே நான் சொல்லிட்டேன். ரிப்பீட்டா? அடுத்த வேலையை ரொம்ப சந்தோஷம்.